குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. உணவு தானியங்கள் உனக்கு தெரியணும். இந்த உணவு தானியங்களை நீ பதப்படுத்தணும். இந்த உணவு தானியங்களை நீ விளைய வைக்கணும். இதுக்கெல்லாம் எது தேவை அப்படின்னா சூரியன் வேணும். சூரியன் ஒரு பொருள்னா ஒரு பொருளை கூட உன்னால் எடுக்க முடியாது, கடவுள் வந்து காட்ட மாட்டார் உனக்கு. அப்போ இந்த பொருளை காட்டுறது சூரியன். நீ மிதமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை வேணும்னா சந்திரன் வேணும். அப்போ அந்த சந்திரன் நீ நின்று வாழற இடம் பூமி. அதனால இதுக்கு தாயின்னு பேர் வச்சான். ஏன்னா வானத்தில் சூரியனில் சந்திரனில் எந்த பொருளும் முளைக்காது. அதே மாதிரி ஆம்பளை கிட்ட எந்த பொருளும் முளைக்காது. விதை வந்து தான், ஆனால் முளைக்காது. பொம்பளை கிட்ட தான் முளைக்கும். அதனால் இந்த முளைக்கிற இடம் யாருன்னா தாயிடா, இது பூமி தாயிடான்னா. இதையெல்லாம் நமக்கு உணராத, கண்டதை, நமக்கு தேவையானதெல்லாம் யோசிக்காத, தேவை இப்போ இல்லாததெல்லாம் யோசிச்சுன்னு உட்காந்தா ஒரு பயணம் இல்லை சாமி, இல்லையா? அதனால் சொல்கிறா, அறிவு மனுஷனுக்கு எத்தனை அறிவு சாமி? ஏமா? ஓ, 6 அறிவுக்குதா? என்னென்ன அறிவு கொஞ்சம் சொல்லுமா, எனக்கு தெரியலம்மா. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீ சொல்லி கொடுத்துட்டீன்னா இந்த மாதம் சொல்லலை, நான் அடுத்த மாதம் வரவங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன அறிவு சொல்லுமா? அர்த்தம் தான் நம்ம கேட்டேன், அறிவு சொல்லலையம்மா. எனக்கு தெரியும், எனக்கு 6 அறிவு இல்லையம்மா. நானே 3 அறிவில் தானே சுற்றிங்கிறேன். ஏம்மா 3 அறிவில் தான் சுற்றிங்கிறேன். எனக்கு 6 அறிவு தெரியல. அந்தம்மா 6 அறிவு நான் சொன்னால் தெரிஞ்சுன்னா நான் இவ்வளோ பேருக்கு சொல்லுவேன்ல, உலகமுள்ள போவேன் நான் நெட்டில் சொன்னேன்னா. மனுஷனுக்கு 2 அறிவு. அந்த 2 அறிவு எது கூட இருக்குது அப்படின்னா, மனத்து கூட ஒரு அறிவு இருக்குது, அதுக்கு பேர் சிற்றறிவுன்னு பேர். ஆன்மா கூட ஒரு அறிவு இருக்குது, அதுக்கு பேர் பேரறிவுன்னு பேர். அப்போ மனத்தினுடைய செயல்பாடுகள், சிற்றறிவினுடைய செயல்பாடுகள் நன்மை தீமை 2ஐயும் செய்யும். அதுதான் சிற்றறிவினுடைய இயல்பு. பேரறிவினுடைய இயல்பு என்னன்னா நன்மை மட்டுமே செய்யும், அதான் பேரறிவினுடைய இயல்பு. அப்போ அந்த பேரறிவு ஆன்மா கூட இருக்கிறது பேரறிவு, மனத்து கூட இருக்கிறது சிற்றறிவு. இந்த நன்மையும் தீமையும் சிற்றறிவு செய்யறதால இன்பமும் துன்பமும் மாறி மாறி நமக்கு வருது. பேரறிவு நன்மையை மட்டும் செய்யறதால மகான்களுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இதுதான் வித்தியாசம் சார், இல்லையா? பகுத்தறிவுன்றது உன் கண்ணு, பகுத்தறிவுன்றது உன் வாய், பகுத்தறிவுன்றது உன் பேச்சு. இவர் ஒரு ஒன்றுன்னாரு, நீ இவரை பார்த்துட்ட, இவர் சொன்னதை கேட்டுட்ட, இவர் நான் 1ன்னு சொல்கிறார், 2 ஆச்சே அப்படின்னு சொல்கிறது பகுத்தறிவு. பகுத்தறிவு இன்னொரு பொருள் இருக்குது. ஒரு அறிவு மனிதங்கிட்ட இயற்கையாக இருக்குது. பகுத்தறிவுன்றது இணைச்சிக்கிறது, இன்னொரு அறிவு இணைச்சிக்கிறது, அதான் படிப்பு, கல்வி அறிவுன்னு பேர் அதுக்கு. அந்த அறிவை இணைக்கும் போது நீ 1ன்னு சிந்திச்சதை படித்ததால் 5ன்னு சிந்திக்கிற. அந்த 5ன்னு சிந்திக்கிறது பகுத்தறிவு, 1ன்றது இயற்கையான அறிவு. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ அறம் பாவம் 2மே வினைக்கு வழிவகு, இது பிறவிக்கு வழிவகுக்கும். பிறவி வேணான்னா 2த்தையும் தவிர்த்துடணும். அப்போ 2த்தையும் தவிர்த்துணுன்றதுக்காக தான் அப்போ ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வேணாம், இங்கே இருந்தால் 2த்தையும் தவிர்க்க முடியாது அப்படின்னு மலைக்கு போயிட்டான். இங்கே நமக்கு சரியாக வராது இப்போ, ஏன்னா 2 வினைகளையும் தவிர்த்துடணும், நல்வினை தீவினை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், நம்ம தியானத்தில் முழுமையாக மூழ்கணும்னு சொன்னால் இங்கெல்லாம் சரியாக வராது அப்படின்னு காட்டுக்கு மலை மேலே அப்படி போய் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள் வேறு. அப்போ அப்படி போனவங்கெல்லாம் பிரம்மச்சரியம் மேற்கொண்டவங்க, அவங்கெல்லாம் திருமணம் பண்ணிக்காதவங்க, பெரும்பாலும் பிரம்மச்சரியம் மேற்கொண்டவங்க, அவங்களுக்கெல்லாம் போயிடலாம், அவங்களால போக முடிஞ்சது.
ஆனால் நாம் அப்படி போக முடியாது. நமக்கு இறை பாதையில் வரணும்னு ஆசை, வந்துட்டோம். வினைப்பயனை தவிர்த்துறதுக்கான முயற்சிகள் இருக்குது. ஐயா வந்து அதுக்கான போதனைகளையும் நமக்கு உபதேசங்களையும் கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது உடனே சாத்தியம் இல்லை, பல ஆண்டுகள் ஆகும். இதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பாடம் வாங்கிட்டோம், நம்ம பாடம் வாங்குகிறோம், பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான பலன் உடனே கிடைக்குமா, கிடைச்சிருச்சா அப்படின்னா கேள்விக்குறி தான். உடனே பலன் கிடைச்சிது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. இல்லை எல்லாம் 6 பாடம் வாங்கினா தான் கிடைக்குமான்னா அதுவும் கிடையாது. முதல் பாடத்திலேயே கூட அவங்களுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வினை பயனை பொருத்தம், சூழ்நிலைகளை பொருத்தம், அவங்களோட பாடத்தோட முயற்சிகளை பொருத்தம், பாடத்தில் எப்படி அவங்க முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு அவங்க முன்னேற்றத்துக்கு போகிறாங்கன்றதை பொருத்தம் தான் இந்த அதுக்கான விளைவுகளை அவங்க அனுபவிக்க முடியும். இப்படி இதில் நிறைய மாறுபாடுகள் இருக்குது. அதனால் யாருமே ஒரு பாடம் வாங்கினோம்னா இன்னொரு பாடம் வாங்கினா சீடர்கிட்ட போய் எந்த சந்தேகமும் கேட்டுக்காது. அப்போ இந்த வினை பயன்களை நாம் எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்களை ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நாம் அந்த வினை பயன்களை 1 மணி நேரம் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அதை பிடிக்கணும். அதுதான் நம்ம ஐயா சொல்லி கொடுத்ததும் சரி, நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் சரி, இனி வருங்காலத்துலேயும் எல்லாம் யாராவது குடும்பத்தை விட்டுட்டு போயிடுங்கன்னா அது வந்து தவறான வார்த்தை. அப்படி யாரும் எந்த ஞானியோ குருமார்களோ சொல்லக்கூடாது. சொன்னால் அதை யாரும் எடுத்துக்கவும் கூடாது. ஏன்னா ஒரு குரு அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. இதை சொல்கிறதுக்கு ஏன் அதை சொல்லக்கூடாதுன்னா, இதை வந்து பிரம்மச்சரியம் மேற்கொண்டவங்களுக்கு இது பொருந்தும், திருமணமானவர்களுக்கு இது பொருந்தாது. நம்ம உலகியல் வாழ்க்கையில் குடும்பம்ன்ற ஒரு கட்டமைப்பை நம்ம வந்து உளவியல் ரீதியாக நிரூபிட்டாங்க. இது வந்து உளவியல் ரீதியாக மனித இனம் இந்த குடும்பம்ன்ற கட்டுக்குள்ளே வாழ்ந்தே ஆகணும். இந்த குடும்பம்ன்ற கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் வந்துட்டா அவன் மனுஷனாக வாழ மாட்டான், மிருகமாக போயிடுவான், மிருகத்தை விட கேவலமாக போயிடுவான். காரணம் என்னன்னா, இந்த கட்டுப்பாடு தான் மனிதனை ஒழுக்கத்தில் வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் போனால் மிருகத்தை விட கேவலமாக போயிடுவான். ஏன்னா குடும்பத்தில் இருக்கும்போதே சிலர் வந்து அந்த மாதிரி நடந்துக்கினதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்றாட நிகழ்ச்சிகளில் நியூஸ் பேப்பர்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. குடும்பம்ன்ற அமைப்புக்குள்ளே இருக்கிறவனே இந்த மாதிரி தரங்கெட்டு போயிடுறான். அப்போ இந்த அமைப்புக்குள்ளே இல்லாதவனுக்கு எந்த இடையூறும் இல்லை. அவன் தான் தோன்றித்தனமாக என்ன நினைக்கிறானோ அதை செய்து இந்த மனிதன்ற வாழ்வில் இருந்து மிருகம்ன்றதுக்கு இறங்கி இன்னும் அதை விட கேவலமான கடை பிறப்புக்கு போயிடுவோம். அதனால இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி குடும்பம்ன்றதுக்குள்ளே நீ வாழணும்னு சொல்லி நமக்கு ஒரு கட்டமைப்பை கொடுத்துருக்காங்க. அப்படி வாழும்பொழுது நம்ம வந்து திருமணம் பண்ணி நம்மளை நம்பி அந்த மனைவி வந்தாச்சு, பிள்ளைங்க வந்தாச்சு, குடும்பம்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இதை விட்டுட்டு நான் போய் தியானம் பண்ண போகிறேன், என்னை ஞானத்தை தேடி நான் போகிறேன்னு இந்த குடும்பத்தை விட்டுட்டு ஓடுறவன் கடன் வாங்கிக்கின்னு வாழ பயந்து எங்கேயோ ஓடுறான்னு அர்த்தம். அவன் வந்து தியானம் பண்ணலாம் போல ஏமாத்துறதுக்கு ஓடுறான்னு அர்த்தம். அதனால் அது ரொம்ப கேவலமாக, நீ எங்கே போனாலும் இந்த குடும்பத்தோட சிந்தனை இல்லாமல் நினைவுகள் இல்லாமல் பாடத்தில் முழுமை பெறவே முடியாது. அதனால் குடும்பத்தை விட்டுட்டு போகாமல் குடும்பத்துக்குள்ளே இருந்து விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே கியூஆர் கோடு இருக்கு, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை